ஜனநாயகன் விஜயோட இறுதி படம், அதனால இங்க காலையில ஷோ கிடையாது. எனக்கு கிடைச்ச தகவல் படி ஜனநாயகன் விஜயோட இறுதி படம் அல்ல. ஒருவேளை இருப்பினும் அந்த படம் நான் விஜய் இல்ல, நான் ஸ்ரீதர். சரி சார், அந்த படம் முன்கூட்டியே முன்னாடி நாள் இரவே ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுல டிக்கெட் பிரைஸ் தான். டிக்கெட் பிரைஸ் ஒரே கவர்மெண்ட் பிரைஸ் தான். அதுல என்ன இப்போ ஸ்பெஷல் ரேட்டா கொடுக்க போறாங்க கவர்மெண்ட். ஸோ பெய்ட் ப்ரிவியூனா நீங்க இப்போ நீங்களா அதை ஒரு தொகையை எந்த காட்சிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த காட்சிக்கும் அரசு நிர்ணயித்த கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும். அதுதான் சட்டம். இப்போ நீங்கள் 8 படங்கள் சொன்னீங்க 271. நீங்களே சொல்லிட்டீங்க, டே நீ வந்து ஒரு 4-5 படம் எப்படியோ பேர் சொல்லி கேட்பீங்க. அதில் பெரிய பட்ஜெட்டில் உருவான படம், பெரிய ஸ்டார்ஸாக நம்ம கொண்டாடக்கூடியவங்களோட படம் சரியா அமையலன்ற வருத்தம் நம்மளுக்கு இருக்கு. அதில் வேற ஒரு காம்படிஷன் சார். விடாமுயற்சி எவ்வளோன்னு தெரியுமா, கூலி எவ்வளோன்னு தெரியுமா, தக் லைஃப் எவ்வளோன்னு தெரியுமா, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த நம்பர்ஸில் ஒரு ரேஸ் வச்சுருக்காங்கல்ல, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த பெரிய ஹீரோஸ் படங்களில் அதில் நான் ஒரு நகைச்சுவையாக சொல்ல விருப்பப்படுறது அதுதான். தோல்வியில் எது பெரிய தோல்வி, எது கம்மியான தோல்வி, எது நடுத்தரமான தோல்வின்னு நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் பண்ணிக்கணும். சார் 4 நாளில் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம் கூலி 400 கோடி கலெக்ஷன்றாங்க. ஸோ அந்த படம் உங்களுக்கு தமிழ்நாடு அளவில் 92 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் 4 days கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு நான் உன்னோட சேனல்லே பேசியிருக்கோம். அது ஏன் உங்கள் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. இல்லைன்னா இல்லை தான். இல்லை சார், 92 கோடி தமிழ்நாடு வயசில் கலெக்ஷன் பண்ணிடல சார். அப்போ லாபகரமான ஒரு படமாக தானே அமைஞ்சிருக்கும். 5வது நாள் கலெக்ஷன் என்னன்றது எனக்கு தான் தெரியும். ஓகே, இல்லை அது 5வது நாள்னாலும் மற்ற நாட்கள் ஓடக்கூடிய படத்தை இது ஒரு 4 நாள் எடுத்துருச்சு இல்லை சார்? இல்லை முரளி, அது அல்ல. அதாவது இந்த முதல் 4 நாளில் ஒரு ஹைப்னால உள்ள வசூல் அது வேறு. அதுக்காக வந்து அந்த படத்தினுடைய ஒரு வெற்றி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன், அது வெற்றி இல்லைன்னே நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. ரஜினி சார் வந்து என் மேலே ஒன்றும் கேஸெல்லாம் போட மாட்டார், போடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அது வந்து ஒரு வெற்றி படம் இல்லைன்னு தான் என்னோட தனிப்பட்ட கருத்து.